ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை தான். இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா வாவல் மீன் சொல்லுவாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த வீக் மாலை போட இருக்கிறதால வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்பயுமே கடையில் தான் கட் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறதால வீட்டில் வாங்கிட்டு வந்தால் க்ளீன் பண்ணேன். ஸோ ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாகவே முடித்து எடுத்தாச்சு. மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இதில் செதில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிடலாங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இது ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணோம். பட் ஃபஸ்ட் டைமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளெல்லாம் மசாலா இறங்கி நல்லாவே ஃப்ரையாக இருந்தது. கொஞ்ச நேரம் நீங்கள் ஊறுறதுக்கு டைம் கொடுத்துட்டிங்கன்னா மீனுக்குள்ளே எல்லா மசாலாவும் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீனை தூக்கி வச்சு அவங்களுக்கு மேக்கப் போட்டுடலாம். மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுக்கோங்க. அப்போ தான் மீனுக்குள்ளே நல்லா ஊறி நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் நார்மல் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீனை நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு இரும்பு தோசைக்கல்லில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீன் முழுகி நல்லா பொரியணும். அப்படியே அலேக்காக மீனை தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. 2 கரண்டி யூஸ் பண்ணி திருப்பி போடுங்க. அப்படியே பொத்துனாப்பில் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு மீன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. மீன் திருப்பி போட்டதுக்கப்புறமா மீதி இருக்க மசாலாவை அப்படியே மேலே தடவி விட்டுருங்க. மசாலாவை தடவி பொரிச்சிங்கன்னா நல்லா கோட்டாகி நம்மளுக்கு சூப்பராக வரும். கீழே இருக்க எண்ணெயை அப்படியே சூடாக அந்த மீன் மேலே ஊற்றிட்டே இருந்திங்கன்னா மீன் நல்லா ஃப்ரை ஆகும். நாங்கள் யூஸ்வலாக வஞ்சர மீன் தான் பசங்களுக்கு வாங்குவோம். பட் வஞ்சர மீனை விடவே பார்த்திங்கன்னா இந்த வாவல் மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முள்ளும் நிறைய முள் இல்லை, ஒரே முள் தான். நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மீனை நல்லா பொரிச்சு எடுங்க. இல்லைனா உள்ளே கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மீன் நல்லா பொரிஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஆனியனும் லெமனும் வச்சதுக்கப்புறம் சுட சுட நம்ம பொரிச்ச மீனை இறக்கியாச்சு. மீனுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன் போட்டு புட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. யூஸ்வலாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி முழு மீன் வாங்கி என்னைக்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முள்ளு தாங்க மிச்சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.